வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அக்டோபர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் அபர்ஜித்தோட ரிவிஷன். ஓகே, ஸோ இது எத்தனாவது வீடியோ அப்படிங்கிறது எனக்கு மைண்டில் இல்லை இப்போ. ஸோ இப்போ என்னடா சொல்கிறது, இப்போ சொல்லும் போதே நான் அந்த இன்ட்ரடக்ஷன் சொல்லும் போதே யோசிச்சுட்டு இருந்தேன் 7 8 அப்படின்னு. சரி, அது பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு அந்த டைட்டிலில் கூட வந்துடும். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வச்சு பயனடைஞ்சுங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வந்தது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ உங்களுக்கான ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஆஸ் ஆஃப் 2025 வேலிடேஷன், ஆஸ் ஆஃப் தி 2025 வேலிடேஷன், வாட் ரேங்க் டிட் ஃபிஜி ஹோல்ட் அமங் த கண்ட்ரீஸ் தட் ஹாவ் எலிமினேட்டட் ட்ரக்கோமா. ஓகே, இந்த ட்ரக்கோமா அப்படிங்கிறது வந்து கண்ணில் வரக்கூடிய ஒரு டிசீஸ். ஓகேவா? ஸோ இது வந்து இந்தியா வந்து எலிமினேட் பண்ணிடுச்சு. 2024 வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். 2024 டிசம்பர்லேயே வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது ஃபிஜிங்கிற ஒரு கண்ட்ரி, ஃபிஜியினுடைய கேபிட்டல் என்ன? சுவா. ஓகே, சுவா ஃபிஜியன் டாலர் கரன்சி. ஓகே, ஸோ இப்போ இந்த கண்ட்ரி வந்து எலிமினேட் பண்ணியிருக்கு. இது எத்தனாவது கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் விஷயம். ஓகே, 26. ஓகே, ரிப்பப்ளிக் டே வரப்போகுது இல்லையா? 26 ஜனவரி 26, அதனால் 26. ஓகே, இன்றைக்கி டேட் என்ன? 25. ஓகே, நாளைக்கு ரிப்பப்ளிக்கா, அதனால் அந்த நாள் சொன்னதை அப்படியே ஞாபகம் வச்சுங்க, 26 அப்படின்னு. ஃபிஜி வந்து 26. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனு இங்கே பார்த்தீங்கன்னா ஐயில் வந்து அஃபெக்ட் ஆகுது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனு. ஓகே, டெட்ராஸ், மிஸ்டர் டெட்ராஸ் அவர் தான் வந்து ஹெட்டு, பார்த்துக்கங்க. அடுத்து வந்து வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் ஆர்பிஐஸ் ப்ரப்போசல் ஃபார் மேண்டட்டரி யூனிக் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபையர், ஓகே, யூடிஐ ஃபார் OTC derivative transaction. Okay, derivative effective from April 1, 2026. Okay, இதோட primary purpose என்னன்னு கேட்டிருக்காங்க. C, okay, to increase the transparency and enhance the regulatory oversight of the OTC derivative. Okay, இது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஓவர் த கவுண்டர் டெரிவேட்டிவ் இருக்கு இல்லையா? ஸோ டெரிவேட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வேல்யூவை இன்னொரு வேல்யூவை டெரைவ் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போது சாவரின் கோல்டு பாண்ட், ஸோ அதை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு கோல்டோட ஃபிசிக்கல் இதிலிருந்து பேப்பருக்கு வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க, அதுதான் டெரிவேட்டிவ். ரைட்டா? ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓவர் த கவுண்டர் டெரிவேட்டிவ்ஸ் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிக் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபையர் வந்து மேண்டட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி யூனிக் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபையர் மேண்டட்டரி எதுக்கு இருக்குது அப்படின்னா, ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஃபாகவும் ஒரு செக்யூராகவும் வந்து நம்ம வந்து டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது பண்ணலாம். ஓகே, ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா April 1, 2026. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு இந்த எக்ஸாமில் ஓவர் த கவுண்டர் டெரிவேட்டிவ் அப்படின்னு வருது, இல்லை அப்படின்னா யூனிக் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபையர் வருது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்க, April 1 தான். நிறைய கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா April 1 தான் வரும். ஏன்னா அதான் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்டிங். ஓகே, டெட்லைன் இதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா March 31. ஓகேங்களா? ஸோ பிஃபோர் அப்படின்னு ஒன்று கேட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, March 31, 2026 அந்த மாதிரி. ஸோ ஸ்டார்ட் ஆகிறதுன்னு கேட்டாங்க அப்படின்னா April 1, 2026 அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க, பார்த்துங்க. யூடிஐயோட ஃபுல் ஃபார்ம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூனிக் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபையர். ஓகே, குளோபலி ரெகக்னைஸ்டு கோட் அசைன்டு டு ஈச் OTC டிரான்சாக்ஷன் ஓவர் த கவுண்டர் டிரான்சாக்ஷனுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து இந்த யூனிக் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபையர் வந்து யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே இருக்கு பாருங்கள், ஓவர் த கவுண்டர் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டைரெக்டாக 2 பார்ட்டிக்குள்ளே நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? 2 பார்ட்டிக்குள்ளே நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் வித்தவுட் கோயிங் த்ரூ ஃபார்மல் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம். ஸோ ஒரு பிளாட்ஃபார்மில் இல்லாமல், ஓகே, தேர்ட் பார்ட்டியாக இதை யாரும் வச்சுக்காமல் இவங்க ஒரு 2 பேத்துக்குள்ளே டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா ஓவர் த கவுண்டர். ஓகே, அதில் வந்து யூனிக் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணும்போது அதோட டிரான்ஸ்பரன்சியும் இருக்கும், அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகே, அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, okay, which of the following is a key objective of banking laws amendment
ஆக்ட் 2025. ஓகே, ஸோ இந்த பேங்கிங் லா அமெண்ட்மெண்ட் வந்து அஞ்சு ஆக்டை வந்து கம்பைன் பண்ணி கொண்டு வந்திருக்கோங்களா. ஸோ இந்த ஆக்ட் என்னென்ன அப்படின்னா 1934 ஒரு ஆக்ட், ஓகேங்களா. 1949 ஒரு ஆக்ட், 1955 ஒரு ஆக்ட், 1970, 1980. ஸோ இந்த 5 ஆக்ட், ரைட்டா. இந்த 5 ஆக்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஞாபகம் இருக்கா? இந்த சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கு இல்லை நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதில் ஒரு ஷேர் ஹோல்டராக ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேல்யூவில் வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளவு அமௌண்ட் வந்து பே பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் உங்களோட கம்பெனியில் ஒரு பங்குதாரர், முக்கியமான ஆள், அவங்களோட டிசிஷனும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு. ஸோ இப்போவும் அந்த அமௌண்ட்டே வந்து வைக்க முடியாது இல்லையா? ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு. ₹1 அப்படிங்கிறது வந்து ஏன் அந்த காலத்தில் இருந்துச்சு அப்படின்னா, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ₹1 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. ஓகே, ஃபினான்ஸ் செக்ரட்டரி சைன் போடுறதுக்காக. ஆனால் இப்போ அந்த ₹1 வேல்யூ இருக்கா? அந்த ₹1 ஆக்சுவலாக சொல்ல வேல்யூவே இல்லை. அதனால் அந்த ₹1 ருப்பி நோட்டே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வேல்யூ அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது, ஓகேங்களா, இன்ஃப்ளேஷனால். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ முன்னாடி ₹5 ஒரு கம்பெனியில் இருந்தால் அவங்க வந்து சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ஹோல்டராக வச்சுருந்தாங்க. இப்போ வந்து 2 கோடியாக மாற்றிட்டாங்க. 2 கோடிங்க. ரெண்டு கோடி. ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 19 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 5 கீ பேங்கிங் லாஸ். ஸோ அந்த பேங்கிங் லாஸ் என்னென்னு பார்த்துக்க. 34 நமக்கு தெரியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட். 49 பேங்கிங் ரெகுலேஷன். 55 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது வந்து தி பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட். ஓகே, பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் 1970 அண்டு 1980. ஓகேவா, 1970 அண்டு 1980. கொஞ்சம் எக்ஸ்டர்னல் நாய்ஸ், அதனால தான். ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. 5 லட்சத்துலேருந்து 2 கோடியாக வந்து மாற்றிருக்காங்க. ஓகே, இதில் வந்து இன்னும் நிறைய சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸை 8 வருஷம், ஓகே, 8 வருஷத்துலேருந்து 10 வருஷமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நாமினிஸில் வந்து சைமல்டேனியஸ் நாமினியாகவும் வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுக்குற மாதிரியும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, அது நம்ம வரப்போகிற இதில் எல்லாம் வந்து பார்ப்போம். ஓகே, எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்சைடர் கண்ட்ரோல் ரிஸ்க் அப்படிங்கிறத குறைக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி பேங்க்கில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் 8 வருஷத்துலேருந்து 10 வருஷமாக மாற்றிருக்காங்க. ரைட், எக்ஸ்க்ளூடிங் சேர்மேன் அண்டு ஹோல் டைம் டைரக்டர். ஸோ இவங்க 2 பேர்த்த தவிர்த்துட்டு மற்றவங்களுக்கு வந்து மற்ற டேரக்டர்ஸை 10 வருஷமாக வந்து இது பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. அதுக்கப்புறம் ஒரு பேங்க்குக்கு வந்து ஆடிட்டராக வந்து வர்றாங்க அப்படின்னு வச்சுங்களேன். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க தான் வந்து அந்த எஃப்எஸ்ஐபி அவங்க தான் வந்து இது பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட்டு நீங்கள் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து இப்போ பேங்க்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆடிட்டருக்கு, எக்ஸ்டர்னல் ஆடிட்டருக்கு வந்து பேங்க்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஆடிட்டர் ரிஃபார்ம் இது என்ன அப்படின்னா, பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு டிட்டர்மைன் த ஆடிட்டர்ஸ் ரெம்யூனரேஷன் இம்ப்ரூவிங் ஆடிட் குவாலிட்டி அண்ட் ஓவர்சைட். ரைட்டா? ஓகே, அதே மாதிரி வந்து ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ரிப்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஓகே, லாஸ்ட் ஃபோர்ட்நைட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு டைமு, இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு டைம், மாதத்தோட எண்ட் அந்த இதில் வந்து ஒரு லாஸ்ட் நாள், இல்லை அப்படின்னா வந்து ஒரு குவார்ட்டரோட லாஸ்ட் நாள். ஸோ இதில் வந்து கம்பல்சரி 15 நாளைக்கு ஒரு டைம் பண்ணணும், மாதத்துக்கு ஒரு டைம் பண்ணணும், அண்டு குவார்ட்டரில் லாஸ்ட் நாள். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஆர்பிஐக்கு பண்ணணும். ரைட்டா? ஓகே, இது வந்து அடுத்தது பேங்கிங் லாவை பற்றி கேட்டிருக்காங்க. த மேக்ஸிமம் டென்யூர் ஆஃப் த டைரக்டர்ஸ் இன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸ்க்ளூடிங் த சேர்மன் அண்ட் ஹோல் டைம் டைரக்டர்ஸ் 8லேருந்து 10 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இதுதாங்க இந்த சக்ஸஸிவ் நாமினேஷனுக்கு தான் வந்து இவ்வளோ நேரம் போராடிக்கிட்டு இருந்தேன். என்னடா அந்த வார்த்தையை வரமாட்டேங்குது அப்படின்னு. சைமல்டேனியஸ். ஓகே, சக்ஸஸிவ் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பர்சன் ப்ரையாரிட்டி. ஓகே, ஸோ அப்போது இவர் என்ன நாமினேஷன் இப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு வேளை இறந்துட்டாலோ இல்லை வந்து இவருக்கு அப்புறம் வந்து இவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாமினேஷன் வைக்கிறது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பர்சனாக இவங்க. ஸோ அப்போ எக்ஸும் இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அப்போ ஒய். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து 4 நாமினிஸை வந்து
சக்ஸஸிவாகவும் வச்சுக்கலாம். சைமல்டேனியஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரே நேரத்தில் எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த அமௌண்ட்டை வந்து பிரித்து கொடுத்துக்கலாம் பர்சன்டேஜாக. இவங்களுக்கு இவ்வளோ ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுங்க, 40%, 30%, 30%, இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். ஓகே, அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இங்கே பாருங்க, அண்டர் த நியூ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பேங்கிங் லா ஆக்ட் which of the following can public sector banks transfer to the Investors Education Protection Fund? அது என்ன அப்படின்னா unclaimed shares, interest and bond redemptions. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நான் கீழே இருக்கிற அந்த இதுக்கு போட்டிருக்கேன். இந்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா இப்போது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்டர்ஸ் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் வந்து ஆர்பிஐ வந்து மெயின்டைன் பண்ணும். இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க்கில் அந்த பேங்க்கு கிட்ட இருக்கிற அந்த அன்கிளைம்டு ஷேரு, இன்ட்ரெஸ்ட்டு, கஸ்டமர் ஓகே டெபாசிட் பண்ணவங்களோட இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு மேலே போகுது அப்படின்னா அது வந்து இந்த ஐஇபிஎஃப்க்கு வந்து ஃபண்டுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதை தான் வந்து இது சொல்லுது. ஸோ இதுதான் வந்து எவ்வளோ நாமினிஸ் வந்து வச்சுக்கலாம். இப்போ நியூ ரூல்ஸ் படின்னு பார்த்தீங்கன்னா 4 நாமினிஸ். அதை சொல்கிறது தான் வந்து இது. ஓகே, நான் மேலே எழுதிட்டேன். ஸோ அதனால தான் இந்த குழப்பம். ரைட்டா, ஓகே. மேலே இருக்கிறது அந்த இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 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 ஷேரு இது எல்லாமே வந்து இந்த அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு அத்தாரிட்டி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும் பப்ளிக் செக்டார் பேங்க் அப்படின்னு சொல்லுது. கீழே இருக்கிறது வந்து நாமினி. ரைட்டா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நவம்பர் 1 அப்ளிகபிள். ரைட்டா, அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். ஓகேங்களா, ரிசீவ்டு அவார்ட் ஃபார் இட்ஸ் எக்ஸெப்ஷனல் ஒர்க் in which of the following areas under PM Janman. ஓகே, PM Janman. ஸோ ஜன்மன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75 பர்டிகுலரி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், ஒரு 75 ட்ரைபல் குரூப்ஸ் இருக்காங்க. ஓகே, அவங்களோட வாழ்க்கையை வந்து உயர்த்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த ஜன்மன் ஸ்கீம். ரைட், ஓகே. இதில் வந்து அது வந்து ட்ரைபல் மினிஸ்ட்ரி கொண்டு வந்தது. ஸோ இதில் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரியாக்களில் ஒரு 2000 அங்கன்வாடி சென்டர்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அங்கன்வாடி சென்டர்ஸ், ஓகேங்களா, இந்த பால்வாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, பேபி ஸ்கூல். ஸோ அதை கொண்டு வந்து அங்கே வந்து அந்த குழந்தைங்களுக்கான ஒரு நல்வழிப்படுத்தியிருக்காங்க. அதுக்காக கொடுக்கப்பட்ட அவார்டு தான் யாருக்கு? மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். ஓகேங்களா, இதோட மினிஸ்டர் யார்? அன்னபூர்ணி தேவி. ரைட், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பார்த்துங்க எல்லாமே. ஓகே, ரைட். அடுத்தது பிஎம் ஜன்மன் ஸ்கீம் பிரைமர்லி ஃபோக்கஸஸ் ஆன் டெவலப்மெண்ட் ஆஃப் விச் ஃபார் கேட்டகரி ஆஃப் பீப்புள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து இதோட கீ இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி கேட்டிருக்காங்க. ஜன்மனோட கீ இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான், ட்ரைபல் அஃபேர்ஸ். ஓகே, நான் சொன்னது இந்த அங்கன்வாடிக்கு வந்து சைல்டு அண்ட் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் வருவாங்க. ஆனால் பிஎம் ஜன்மன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ட்ரைபல் மினிஸ்ட்ரி தான். ட்ரைபல் மினிஸ்ட்ரி இது 2026. ஓகே, ஜன்ஜாத்திய கௌரவ் இது கிடையாது. எங்கே அதோட அப்ரிவேஷன் காணோம்? இதோட அப்ரிவேஷன் ஒன்று இருக்குமே. இல்லைங்க, ஜன்மன் அப்படின்னா ஜன்ஜாத்தி ஆதிவாசி நியாய சம்திங் ஏதோ வரும். ஓகே, எனக்கு நான் பார்த்து சொல்லிடுறேன், இல்லை எனக்கு மண்டை வெடிச்சிரும். பிஎம் ஜன்மன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 ஸ்டேட்ஸ் அண்ட் 1 யூனியன் டெரிட்டரியை கவர் பண்ணுது. இந்த இப்போ 75 கம்யூனிட்டிஸ். ஓகே, அதாவது பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்போட கம்யூனிட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட 18 ஸ்டேட்ஸ் அண்ட் 1 யூனியன் டெரிட்டரி. முக்கியம் 18, விராட் கோலி நம்பர். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இது வந்து பார்த்துங்க, அப்ரிவேஷன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிஎம் ஜன்மன், ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான். ஓகேவா, ஸோ இதுக்கு தான் இவ்வளோ போராட்டம். மைண்டில் வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது, சின்ன சின்ன விஷயங்களே வந்து மைண்டில் நிற்க மாட்டேது. என்னென்னா எக்ஸாம் ப்ரெஷர், அவ்வளோதான். ஓகே, எக்ஸாம் ப்ரெஷர்.
உங்களுக்கும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கும் இருக்குது, நானும் மனுஷன்தான். ரைட்டா? ஓகே, 75 கம்யூனிட்டிஸு, 18 ஸ்டேட்ஸு, ஒரு யூனியன் டெரிட்டரி அந்தமான் நிக்கோபார். ரைட்டா? என்னடா அது, இதுக்காக ஒதுக்கிக்கிற பட்ஜெட் வந்து பார்த்துங்க 24,104 கோடி. அடுத்து இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சிட்டி டு ஃபுல்லி ஆப்ரேஷனலைஸ் அ ரியல் டைம் ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங் அண்டு ஸ்பேஷியல் டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். ஸ்பேஷியல் டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து இப்போ அந்த மழைக்காலங்களில், பேரிடர் காலங்களில், ஃப்ளட்டு வரக்கூடிய நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கணிச்சு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் ஊருக்காவது போயிருங்கடா, இந்த டைமில் வந்து மழை பெய்யும், ஸோ கம்பெனியில் லீவ் விட்டுருங்க, ஊருக்காவது அவங்க போகட்டும். இங்கே இருந்தாங்க அப்படின்னா 4 மாடி ஃப்ளோருக்கு தண்ணி வந்து அவங்களுக்கு பிரச்சனை ஆயிரும், அதுக்கு ஊருக்காவது போட்டோம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிடலாம். அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த ஏர்லி மார்னிங் ஃபோர்காஸ்ட்டு. ஓகேங்களா? ரியல் டைம் ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சிட்டியாக வந்து இந்தியாவில் இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. யார்? சென்னை. ஓகே, இதுக்கு 107 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கியிருக்காங்க. 107 கோடி. ரைட்டா? 107 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து தி வேர்ல்ட்ஸ் டீப்பஸ்ட் மேரத்தான் ஸ்பான்சர்ட் பை ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஆர்கனைஸ்டு பை பிகமிங் எக்ஸ் வில் டேக் பிளேஸ் இன் விச் கண்ட்ரி? இதெல்லாம் தேவையா? அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து அண்டர் வாட்டரில் போய் மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தேவையில்லாது. இதுக்கு வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு ஸ்பான்சர்ஷிப் வேறு. இது கண்டக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிகமிங் எக்ஸ். ஓகே, பிகமிங் எக்ஸோடது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலான் மஸ்க். அவர் தான் வந்து இந்த விசித்திரமாக பண்ணக்கூடியவர். ஆனால் அது கிடையாது, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஸோ எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன். ஓகே, ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தற்சார்பு அடைஞ்சு எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ பொழுதுபோகலை அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அப்படி கிடையாது, நான் சும்மா சொல்கிறேன். ஓகே, நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஹிந்துஸ்தான் ஜிங்க் அவங்க தான் வந்து இவங்க கூட சேர்ந்து பண்ணுறாங்க. வேர்ல்ட்ஸ் டீப்பஸ்ட் மேரத்தான் 1120 மீட்டர் எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து கீழே. ஓகேங்களா? 1120 மீட்டர் எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து கீழே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்துங்க, டீப்பஸ்ட் மேரத்தானு. ஸோ அடுத்து வந்து அப்ராக்சிமேட் டெப்த் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸ்வீடனில் நடந்த டீப்பஸ்ட் மேரத்தானோட டெப்த் என்னென்னு கேட்டிருக்காங்க. 11-20. ஓகே, ஸோ இங்கே பார்த்துங்க, பிகமிங் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோஃபவுண்டட் பை அட்வென்ச்சரர் பியர் கிரில்ஸ். ஓகே, பியர் கிரில்ஸ் ஞாபகம் இருக்கா? 90s கிட்ஸ்க்கு வந்து மறக்க முடியாத ஒரு நபர் யாருன்னா இவர் தான். ஓகே, இவரோட ப்ரோக்ராம் போட்டு பார்த்துக்கிட்டு தான் நான் சாப்பிடவே செய்வேன். அப்போ தான் வந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி வரும். அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அடுத்து வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் மஹி ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் சாலோ வாட்டர் கிராஃப்ட். ஓகே, ஆன்டி சப்மரைன் வார்கிராஃப்ட் சாலோ வாட்டர் கிராஃப்ட். ஓகே, மகேந்திர சிங் தோனி வந்து பார்த்துங்க, ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர். ஓகே, இது வந்து கொச்சின் ஷிப்யார்டு வந்து பில்டு பண்ணாங்களா? எஸ், கரெக்ட். கொச்சின் ஷிப்யார்டு தான் வந்து பில்டு பண்ணாங்க. கமிஷன் பண்ணது மும்பையில். ஞாபகம் இருக்கா? மும்பையில். ஸோ அடுத்து வந்து பார்த்தா இட் பீன் டிசைன்டு அண்ட் கன்ஸ்ட்ரக்டட் as per classification rules of dead Norski veritas. ஸோ அதுபடி தான் அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க கேட்டால் ஆமாம், அதுபடி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, மஹி சப்மரைன் பார்த்துங்க, எங்கே டாக்கிங் பண்ணாங்க, எங்கே தயாரிச்சாங்கன்னு பார்த்துங்க. அடுத்தது ஏஐ ப்ளே புக் ஃபார் அக்ரிகல்ச்சர், ஏஐ ப்ளே புக் ஃபார் எஸ்எம்இ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், ஏஐ சாண்ட் புக் ஒயிட் பேப்பர் வேர் ரிலீஸ்டு அண்டர் விச் இனிஷியேட்டிவ்? ஸோ எந்த இனிஷியேட்டிவ்க்கு கீழே வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் வந்து ஏஐ ஃபார் இந்தியா 2030 அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயில் இந்த அளவுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ். ஓகே, இதில் வந்து அஜய் குமார் சூத். ஓகே, இவர் தான் வந்து பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர். ஓகே, நம்ம கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அவர் தான் வந்து இந்த 3 இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஏஐ ரிலேட்டடாக. அக்ரிகல்ச்சருக்கு ஒன்று. ஓகே, ஏஐ வந்து அக்ரிகல்ச்சரில், எஸ்எம்இயில். ஓகே, அதுக்கப்புறம் சாண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ரைட்டா? இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்களே அரசு இதுவுங்க பொலிட்டிஷியன்ஸ்லாம் வந்து வெள்ளை அறிக்கை விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் இது. ஓகேங்களா? ஒயிட் பேப்பர் அதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்க எந்தெந்த மினிஸ்ட்ரி இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி.
வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம். ஓகே, இட் வாஸ் டெவலப்டு பை வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் சென்டரோட வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமுடைய சென்டர் ஃபார் ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்தியா. ஓகேங்களா? ஸோ அவங்க கொலாபரேட் பண்ணி யார் கூட பார்த்தா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி கூட சேர்ந்து அண்ட் எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி அண்ட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி 3 பேர்த்து கூட சேர்ந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஃபஸ்ட்டு உமன் ஆர்க் பிஷப். ஓகே, யாருன்னு கேட்டிருக்கேன். இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ எதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சப்போஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? டேம் சாரா முல்லாலே. ஓகே, இது வந்து இவங்க அவங்க பேர் என்ன, யூகேயில் வந்து இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் அவங்களோட ட்ரெடிஷனை வந்து தாண்டி இது பண்ணியிருக்காங்க. 1400 வருட பழமையான ட்ரெடிஷனை வந்து இவங்க பீட் பண்ணிவிட்டு ஒரு பெண் பிஷப்பாக வந்து வந்திருக்காங்க. டேம் ஷாரா முல்லாலே. ஓகே, டேம் ஷாரா முல்லாலே. ஸோ இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையாலுமே டல்லாக தான் இருக்கேன். உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இப்படியே விட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து இது கிளாஸை முடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஸோ நான் வந்து எடுத்துடலாம். என்ன ஆகிடப்போகுது, ஒரு 30 பேஜாவது எடுப்போம். ஸோ அந்த ஃப்ளோவில் இப்போ நான் வந்து எதுவுமே பெருசாக பண்ண போகிறது, நான் வந்து ஜஸ்ட்டு ரீடு தான் பண்ணுறேன். நீங்களே பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கேட்குறதுக்காக எடுக்கிறது. ஓகேங்களா? அதுதானே தவிர நம்ம வந்து இதில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறது. ஓகே, ஸோ விச் கண்ட்ரி இஸ் தி ஹோஸ்ட் ஆஃப் 47th ஏஷியா? ஏஷியானுடைய 47வது ஹோஸ்ட் கண்ட்ரி யாருன்னு கேட்டிருக்காங்க? மலேசியாங்க. ஓகேவா? மலேசியா தான் ஹோஸ்ட் கண்ட்ரி. ரைட்? ஏஷியாவில் வந்து இந்தியா கிடையாது. ஓகேங்களா? ஏஷியாவில் இந்தியா கிடையவே கிடையாது. ஓகே, ஏஷியாவில் வந்து 11வது கண்ட்ரியாக வந்து ஜாயின் ஆனது இது டிமோர் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இருக்குது. நான் ஒரு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்களே டிமோர் அப்படின்னு. நான் 11வது மெம்பராக யார் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு. ஓகே, ஏஷியன் கண்ட்ரியில் வந்து இந்தியா கிடையாது. ரைட்? ஓகே, ஸோ இதோட தீம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 47வது ஏஷியன் சமிட்டில் தீம் வந்து இன்க்ளூசிவிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஓகே, அடுத்து வந்து விச் ஆர்கனைசேஷன் லான்ச்டு இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் ஆன் ரயில்வே ட்ராக்ஸ். ஓகே, இங்கே நார்த் ஈஸ்ட்டில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இடையூறு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிச்சி ரயில்வே ட்ராக்கில் ஏதாவது இடையூறு வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சி ட்ரெயினுக்கு வந்து சிக்னல் கொடுக்கணும். அதுதான் விஷயம். ஓகே, ஸோ இது யார் பண்ணுறாங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே அவங்க தான் பண்ணுறாங்க. நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கம்ப்ளீட்டட் ரயில் ஒர்க்ஸ் இன் 4 key ரயில்வே ஸ்டேஷன்ஸ். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிங்க. யானை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஓஷன் ஸ்கை வந்து ஒரு கண்ட்ரி கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் யார் இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. இது எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓஷன் ஸ்கை அப்படிங்கிறது வந்து ஸ்பெயின் ஓஷன் ஸ்கை. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஸ்பெயினோட கேண்டோ ஏர்பேஸில் தான் வந்து இது வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்? இந்தியா வான் விச் மெடல் இன் ஹாக்கி அட் சுல்தான் ஆஃப் ஜோஹர் கப் 2025 இன் மலேசியா. ஓகே, IBBS POவில் இந்த கேள்வி வந்துச்சு. ஓகே, சுல்தான் ஆஃப் ஜோஹர் கப்பு எந்த ஸ்போர்ட்ஸுக்கு ரிலேட்டடானது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? ஹாக்கி. ஓகே, இதில் வந்து இந்தியா என்ன மெடல் வாங்கிச்சு அப்படின்னா சில்வர் மெடல். ஓகேங்களா? இந்தியா வந்து லாஸ்ட்டு சில்வர் மெடல் இந்தியா லாஸ்ட்டு ஃபைனல் மேட்ச் டு ஆஸ்திரேலியா 2-1 அப்படிங்கிறதுல வந்து ஆஸ்திரேலியாவிடம் தோற்று விட்டது. ஓகேங்களா? தோற்றுருச்சு. அதனால் வந்து நமக்கு சில்வர் மெடல். ரைட்டா? இது எங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க? மலேசியாவில் தான் வருஷம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஹூ வின் பிரிட்டிஷ் அகாடமிஸ் புக் ப்ரைஸ். பிரிட்டிஷ் அகாடமி புக் ப்ரைஸ் யார் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த புக்கு பேர் என்ன அப்படின்னா த பர்னிங் எர்த் அண்ட் என்விரான்மெண்டல் ஹிஸ்ட்ரி ஆஃப் லாஸ்ட் 500 years. ஓகே, இது வந்து இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர். ஓகே, அப்போ பேரெல்லாம் படித்து பாருங்கள் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்தியா வம்சாவளி சுனில் அம்ரித் அவரோட பேர் தான். ஓகே, சரி, அவர் தான் வந்து இந்த பிரிட்டிஷ் அகாடமி அந்த பிரிட்டிஷ் புக் ப்ரைஸ் அப்படிங்கிறது வாங்கியிருக்காரு. இவர் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தி ப்ரொஃபஸர் அட் யாழ் யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கார். இவர் ஒரு இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர். அமௌண்ட் வந்து பார்த்தீங்க 25,000. ஓகே, புக்கர் ப்ரைஸ்க்கு 50,000 கொடுப்பாங்க. இதுக்கு வந்து 25,000. அடுத்தது ஹின்காட் வார் ஃபெஸ்டிவல் எங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஹின்காட் வார் ஃபெஸ்டிவல் மத்திய பிரதேஷ். மத்தியில் நின்று தான் வார் அப்படிங்கிறது வந்து பண்ணுவாங்க. ஓகே, அதனால் வந்து இது வந்து ஹிண்ட் மாதிரி வச்சுக்க. ஹின்காட் வார் ஹிண்ட்டு எதுக்கு? மத்தியிலேருந்து சண்டை போடுவாங்க அந்த வாரை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க.
கௌதமபுரா அங்கே தான் வந்து இதை வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டே ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் கொண்டாடப்படுற ஒரு ஃபெஸ்டிவல். 280 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்க்கு ஒரு ஸ்டேட்டுக்கு தந்திருக்காங்க. ஓகேங்களா, அவங்களோட ஹெல்த்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேட்டுக்கு தான் வந்து இது தந்திருக்காங்க. 250 மில்லியன் முக்கியம் வேர்ல்டு பேங்க்கு. யாருக்கு? கேரளாவுக்கு. எதுக்காக? ஹெல்த்துக்காக. ஓகே, அடுத்தது வந்து சுவாமி ஸ்கீம் பற்றி என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது என்ன அப்படின்னா, இட் வாஸ் டு ரெஸ்கியூ ஸ்ட்ரெஸ்டு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் பை ப்ரொவைடிங் த டெப்ட் ஃபினான்சிங் ஃபார் ஸ்டேல்டு ஹவுசிங் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இது வந்து யார் இது பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்பான்சர்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, போத் 1 and 2 வந்து கரெக்ட். ஓகே, இது சுவாமி ஃபண்டு, இதோட அப்ரிவேஷன் தான் முக்கியம். இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்ரிவேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் விண்டோ ஃபார் அஃபோர்டபுள் அண்ட் மிட் இன்கம் ஹவுசிங் இன்வெஸ்ட்மெண்ட். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூலுங்க. ஓகே, இது வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் டூல். உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் டூல் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு சம்மந்தமான ஒரு டெப்ட் இது தான், கலெக்ட் பண்ணுறது தான். ஸோ அதில் வந்து வேணா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு, இந்த என்ன சொல்கிறது, பாதியில் நின்ற ப்ராஜெக்டை வந்து புதுப்பிக்கிறதுக்காக ஃபண்டு வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எப்போ 2019 இது பண்ணியிருக்காங்க. இது வந்து லான்ச் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இந்த ஃபண்டு, ஓகே, இந்த ஃபண்டு வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து SBI கேபிட்டல் வெஞ்சர். SBI கேபிட்டல் வெஞ்சர் தான் வந்து இது பண்ணுறாங்க. இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, கேட்டகரி 2ங்க. அடுத்தது வந்து ICGS அஜித்தும் ICGS அபர்ஜித். ஸோ இவங்க 2 பேர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இவங்க 2 பேருமே ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியவங்க, அதனால் ஃபாஸ்ட்டு பேட்ரோல் வெசல். அஜித்தும் அபர்ஜித்தும், அஜித் அபர்ஜித். ஸோ 2 பேரோட பேர்னு பார்த்துங்க, அஜித் அபர்ஜித். 7 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து இது வந்து எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த வெசலை வந்து இது பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெடில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, பில்டு பண்ணது வந்து கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் பில்டு பண்ணது. கேட்டால் இந்த யார் பில்டு பண்ணாங்கன்னு கேட்பாங்க. அடுத்தது வந்து கம்யூனிகேஷன் சேட்டலைட்டு 3. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் சேட்டலைட் டெவலப்டு பை விச் ஸ்பேஸ் ஏஜென்சி. எந்த ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து இது வந்து பில்டு பண்ணியிருக்கான்னு கேட்குறாங்க. இஸ்ரோ தான் வந்து இது பில்டு பண்ணுது, கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஓகேங்களா, இஸ்ரோ வந்து பில்டு பண்ணாங்க. சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்திலிருந்து இது வந்து புறப்பட தயாராக இருக்கிறது. CMS-03. ஓகேங்களா, LVM லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3. ஓகே, ஓகே, அடுத்தது வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அபவுட் மிஸ்டி இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மேங்க்ரூவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர் லைன் ஹேபிடேட்ஸ் அண்டு டேஞ்சிபிள் இன்கம். ஓகே, டேஞ்சிபிள் இன்கம், ஷோர் லைன் ஹேபிடேட்ஸ் அண்டு டேஞ்சிபிள் இன்கம்ஸ். ஓகே, மேங்க்ரூவ்னா உங்களுக்கு தெரியல இல்லையா, சதுப்பு நிலக்காடுகள். இது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த சுந்தரவனக்காடு, வெஸ்ட் பெங்கால், அப்புறம் மும்பையில் இருக்குது, அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல இருக்குங்க. ஓகே, தமிழ்நாட்டில் விருதுநகரில் இருக்கா, ஏதோ ஒரு இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் சொல்லுங்கள், யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து வந்து தி இனிஷியேட்டிவ் வாஸ் லான்ச்டு 2023. கரெக்டாக? எஸ். எய்ம் ஆஃப் ரீஸ்டோரிங் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அலாங் தி இந்தியன் கோஸ்ட்லைன் இருக்கிற மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை வந்து ரீஸ்டோர் பண்ணணும், அப்படியே வச்சுருக்கணும். ஓகே, இன்னும் வந்து பெருசாக கொண்டு வரணும். அதுக்காக த இனிஷியேட்டிவ் இஸ் பீயிங் இம்ப்ளிமெண்டட் த்ரூ கன்வர்ஜென்ஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்கீம்ஸ் லைக் மன்ரேகா அண்டு அந்த சாம்பா ஃபண்ட், மன்ரேகா அண்டு சாம்பா ஃபண்ட். ரைட்டா? ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த சாம்பா ஃபண்டு வந்து நான் எங்கேயோ படிச்சிடறேன் இல்லைங்க, எனக்கு மண்டை வெடிச்சிடும் தெரிஞ்சிக்கல அப்படின்னா. அதனால் நான் இப்போ பார்த்துட்றேன், எங்கேயோ படித்தேன், இப்போ தான் ரீசெண்டாக தான் எங்கேயோ வந்து படித்தேன். மன்ரேகா நமக்கு தெரியும், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் இது. அதை வந்து இப்போ விக்ஷித் பாரத் VBG ராம்ஜி அப்படிங்கிற பில்லாக வந்து மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த கேம்பா ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து காம்பன்சேட்டரி
அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு பிளானிங் அத்தாரிட்டி. ஸோ இது அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து மைனிங் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்களேன், ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்குது, அங்கே இருக்கிறவங்களை எவாக்குவேட் பண்ணுறதுக்காக ஒரு இது பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த கேம்பா ஃபண்ட். அவங்களுக்கு வந்து இந்த ரீஃபாரஸ்டேஷன், அந்த இடத்துல வந்து ஃபாரஸ்ட்டாக இருந்ததை அந்த ஃபாரஸ்ட்டாக இருக்கிற இடத்த மாற்றிட்டு அந்த இடத்துல பிளான்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை இடத்த மாற்றி கொடுப்பாங்களே, அதுக்காக ஒரு ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்களே, அந்த ஃபண்டு தான் இந்த கேம்பா ஃபண்ட். ஓகேவா? ஓகே நல்லா ஞாபகம் வந்துருச்சு. ஓகே, 2018 லான்ச் பண்ணப்பட்ட இது 2018 கொண்டு வந்திருக்காங்க காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்டு கேம்பா. அப்படிங்கிறது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது, ஞாபகம் இருக்கா? இப்போ கூட தலை வேறு அதில் தலை கிடையாது. ஏகே வந்து அவர் வந்து கான்ட்ரவர்சியில் மாட்டார் ப்ரமோட் பண்ணுறத சொல்லி. அதுதான் அந்த இதுதான் கேம்பா. ஓகே, ஞாபகம் வச்சுக்கிறேன், நானும் ஞாபகம் வச்சுக்கிறேன், படிச்சது தான், ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு மறந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த விக்ஷித் பாரத் கிராமின், அது பேர் ருச்கர் ஆஜீவிகா மிஷன். ஓகே, ஸோ அதுதான் வந்து 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு வருவோம். இது வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச், பூபேந்திர யாதவ். ஓகே, ஆப்ஷன் 4மே வந்து கரெக்டு. ரைட்டா? பார்த்துங்க, அப்படியே மார்க் மட்டும் பண்ணி தந்துடுறேன். அப்படியே நீங்கள் பார்த்து படித்து தெரிந்து கொண்டு வளர்ச்சி அடைஞ்சிக்குங்க. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, அஃபாரஸ்டேஷன் ஃபண்டு காம்பன்சேட்டரி. அப்போ ஐஎன்எஸ் மாஹி அதை பற்றி தான் கேட்டிருக்காங்க, மறுபடியும் அதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. இது தெரியும், ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் சேலோ வாட்டர் கிராஃப்ட்டு. யார் மேனுஃபேக்சர் பண்ணுறா? கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். அடுத்தது வந்து கிரைடோடில். ஓகே, கிரையோடில் பற்றி கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரிகார்டிங் கிரையோடில். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இந்த பஃபலோ, அது பேர் என்ன சொல்கிறது, அந்த அதோட இதை வந்து பெருக்கிறதுக்காக. ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியலாக ஒரு சில விஷயங்களை பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியல் ஓகே இன்சாமினேஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயம் தான் இது. ஓகே, இட் இஸ் அண்ட் எக் ஓக் ஃப்ரீ. எக் ஓக் அப்படின்னா எல்லோ கலர் இருக்குங்களா, அது இல்லாத ரெடி டு யூஸ் செமன் எக்ஸ்டென்ஷன் ஃபார் பஃபலோஸ். ஓகே, இதுதான். ஓகே, ப்ரீடு. ஓகே, இட் இஸ் டெவலப்டு பை நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் அனிமல் நியூட்ரிஷன் அண்டு ஃபிசியாலஜி, பெங்களூரில் இருக்குது. ஓகேங்களா, பெங்களூர் இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து இது பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இது வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப முக்கியம். நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் அனிமல் நியூட்ரிஷன் அண்டு ஃபிசியாலஜி, பெங்களூர் இருக்குது. அவங்க வந்து இது பஃபலோ இது பண்ணுறாங்க. ஆப்ஷன் 1 and 2 சாரி ஆப்ஷன் சி போத் 1 and 2 கரெக்ட். ரைட்டா? இன்ஸ்டியூட் ஆஃப் அனிமல் நியூட்ரிஷன் அண்ட் ஃபிசியாலஜி. ஓகே, அடுத்தது வந்து இந்த இது அது பேர் என்ன, லோவர் சுபன்ஸ்ரீ. இது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமுக்கும் அருணாச்சல பிரதேஷ் பார்டரில் இருக்குது. கரெக்டாக பார்டரில் இருக்குது. ஆனால் வந்து இதில் 500 மெகாவாட் தயாரிக்கிறாங்களா? இல்லை. ஓகேங்களா, 2000 தயாரிக்கல, 2000 மெகாவாட். ஓகேங்களா, அப்போ வந்து 2 ஜிகாவாட் இது தயாரிக்கிறாங்க. ஸோ இது வந்து பிரம்மபுத்திரா ரிவரில் வர்றதுனால இந்த சுபன்ஸ்ரீ லோவர் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் வந்து எங்கே இருக்குது? அஸ்ஸாம்லேயும் அருணாச்சல் பிரதேஷ்லேயும் அஸ்ஸாம்லேயும் இருக்குது. இதில் 2 ஜிகாவாட்டுக்கு வந்து தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா, பிரம்மபுத்திராவிலேருந்து வருது பார்த்துங்க. நேஷனல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன். ஸோ அடுத்தது வந்து கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கர். ஓகே, இது வந்து சயின்டிஃபிக் டெக்னாலஜி அதுக்கு சம்மந்தமாக தர்றது. ஓகேங்களா, சயின்ஸ் இதை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தர்றது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு. ஓகே, ஒன்லி இந்தியன் சிட்டிசன் ரிசைடிங் இன் இந்தியா ஆர் எலிஜிபிளா? அப்படி கிடையாது. ஓகே, ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆரிஜினும் எலிஜிபிள். ஓகே, இது வந்து 24 இண்டிவிஜுவல் அவங்களுக்கு கேட்டகரியில் தராங்க. 24 அவார்ட்ஸ் இண்டிவிஜுவலுக்கு ஒன்று வந்து டீமுக்கு வந்து தந்திருக்காங்க. ஓகே, ஆனால் இந்த வருஷம் வந்து 23 தந்துட்டு 1 வந்து தரல. ஸோ அது என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரில. ஓகே, ஆனால் ஒரு டீம். ஓகே, 24 இண்டிவிஜுவல், 1 வந்து டீமுக்கு. ஓகே, இது பேர் என்ன? ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கர். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்டில் என்கரேஜ் பண்ணுறதுக்காக தரக்கூடிய ஒரு அவார்டு. 4 கேட்டகரி. இதுவும் ஏதோ எக்ஸாம்பிள் வந்தது. ஆர்ஆர்பி P1 நினைக்கிறேன். ஓகே, என்ன அப்படின்னா விக்யான் ரத்னா, விக்யான் ஸ்ரீ, விக்யான் யுவா, அதுக்கப்புறம் விக்யான் டீம். ஓகே, இந்த பத்மா அவார்டில் தருவாங்க இல்லையா, அதுலேருந்து ஸ்ரீ எடுத்துக்கிட்டாங்க. பாரத ரத்னாலேருந்து ரத்னாவை எடுத்துக்கிட்டாங்க.
அதுக்கப்புறம் யுவா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூத்துகளுக்கு தர்றது. அப்போ டீம் வந்து உங்களுக்கு தெரியும் டீமுக்கு வந்து தர்றது. ஓகே 4 கேட்டகரியில் வந்து தர்றாங்க. எவ்வளோ பேருக்கு 24 இண்டிவிஜுவல், 1 வந்து டீம். அடுத்தது வந்து பிஎம் ஏபிஹெச்ஐஎம். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் இதுங்க. ஆயுஷ்மான் பாரத் வந்து 2018 கொண்டு வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன் தான் நினைக்கிறேன் இல்லையா, செக் பண்ணிக்கிறேன். ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன். ஓகே இது வந்து 2021 கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஸ்கீம். ஓகே இது வந்து லார்ஜஸ்ட். இது என்ன அப்படின்னா ஹேஸ் எமர்ஜ் as ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஹெல்த் கேர் இனிஷியேட்டிவ் எய்ம்ட் அட் ஸ்ட்ரென்தனிங் தி நேஷன்ஸ் ப்ரிப்பேர்னஸ் ஃபார் ஃபியூச்சர் பேண்டமிக்ஸ் அண்ட் ஹெல்த் எமர்ஜென்சிஸ். ஓகே அப்போது 2021 கொண்டு வந்திருக்காங்க. கோவிட் டைமுக்கு அப்புறம் முன்னெச்சரிக்கையாக கொண்டு வந்தது தான் வந்து இது. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. பார்த்துங்க பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் அப்போ ஒதுக்குனது. ஓகேங்களா, 64,180 64,18. அடுத்து டோட்டல் டியூரேஷன் ஆஃப் மகா மெட்டெக் மிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 5 வருஷம். மகா மெட்டெக் இது வந்து கேட் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் அனுச்சந்தர் நேஷனல் ரிசர்ச் 2023, அதுக்கப்புறம் நேஷனல் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து மிஷன் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் இன் ஹை இம்பேக்ட் ஏரியாஸ் மெடிக்கல் டெக்னாலஜி. இந்த ஹை இம்பேக்ட் ஏரியாஸ் ஒரு சில இதெல்லாம் இருக்கும். ஓகே இப்போ இந்த ரேடியாலஜி, அப்புறம் மெடிசனில் இந்த டெர்மட்டாலஜி, ஸோ இந்த மாதிரி ஒரு சில அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னோவேஷன்ஸை வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ அதுதான் விஷயம், வேறு எதுவும் கிடையாது. இட் எய்ம்ஸ் டு ஆக்சலரேட் இன்னோவேஷன் இன் இந்தியாஸ் மெடிக்கல் டெக்னாலஜி செக்டார்ஸ். ஓகே ரெடியூஸ் த ரிலையன்ஸ் ஆன் ஹை காஸ்ட் இம்போர்ட்ஸ். அவ்வளோ அதோட பேர் என்ன, மகா மெட்டெக் மிஷன். ஓகே 3 இன்ஸ்டியூட் சேர்ந்து பண்ணுறாங்க. அனுச்சந்தனும் கேட்டு, அதுக்கப்புறம் வந்து ஐசிஎம்ஆர். ஓகே ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ண போகிறாங்க R&Dக்காக. இதில் வந்து 5 to 25 கோடி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தர போகிறாங்க. ஓகேவா, அதிலே கொடுத்துருக்க போகிறாங்க. 50 கோடி வந்து எக்ஸப்ஷனான ஏதாவது ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா 50 கோடி தரதா சொல்லியிருக்காங்க. அதோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம். அடுத்தது வந்து விச் இனிஷியேட்டிவ் ஆஃபர் த அசிஸ்டன்ஸ் வித் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷன் அண்டு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அண்டர் மகா மெட் மிஷன். ஓகே இது என்ன அப்படின்னா பேட்டன்ட் மித்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பேட்டன்ட் கொடுக்குறதுங்க. ஓகே ஸோ ஒன்று தயாரித்து அந்த பேட்டன்ட் மூலமாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, அந்த டெக்னாலஜி வந்து நம்ம இந்தியா முழுக்க பரப்புறது, அவ்வளோதான். அடுத்து வந்து விச் கண்ட்ரி இஸ் ஹோஸ்ட் ஆஃப் ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் சமிட், அப்பெக் அமிட். ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் சமிட் வந்து பார்த்திங்கன்னா சவுத் கொரியா. எக்கனாமிக் கோஆப்ரேஷன் சவுத் கொரியா, ரைட்டா. இது வந்து 1989 நிறுவப்பட்டது. ஓகேங்களா, ஓகே ஸோ என்னால் வந்து ரொம்ப முடியலைங்க. ஓகே ஸோ என்னன்னு தெரியல, வர ரொம்ப வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது, பாடி ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். சரி எல்லாம் நல்லா படிங்க. ஓகே ஸோ டாட்டா, பை.